வணக்கம். ஜபை இஜட் ஃப்ரம் ஜவாத் வட்டிப்புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது ஒரு அரசியல் வாழ்க்கையில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். அதை எதிர்கொள்ளக்கூடியவன் தான் ஒரு தலைவன். அதை விட்டு இது ஒர்த்து இல்லை, மற்றபடி இதை நீங்கள் யாரும் கண்டுகொள்ள வேண்டாம், இப்படிப்பட்ட சில பிரச்சனைகள் போயிட்டுருக்கு அப்படின்னு மகளிர் தின விழாவில் பெண்கள் முன்னாலேயே பேசக்கூடிய ஒரு தைரியங்கிறது உண்மையிலே விஜய்க்கு மட்டும்தான் வரும். அதையும் கேட்டுக்கொண்டு தாவேகா பெண் நிர்வாகிகள் இருந்தார்கள் என்பது உண்மையிலே வெட்கக்கேடான ஒரு விஷயம். அந்த மகளிர் தின விழாவில் தாவேகா நடத்திய மாமல்லபுரத்தில் நடத்திய மகளிர் தின விழாவில் ஒரு தாவேகா பெண் கூட விஜயை எதிர்த்து கேள்வி கேட்கவில்லை. எத்தனையோ பேர் எப்படியோ பேசுகிறாங்க. கரூர் சம்பந்தப்பட்ட வகையில் அந்த 41 பேர் இறந்த வகையில் ஏகப்பட்ட கேள்விகள். அதற்கும் விஜயிடமிருந்து எந்த பதிலும் இல்லை, தாவேகா நிர்வாகிகளிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. அடுத்தது இந்த மாதிரி சங்கீதா சம்பந்தப்பட்ட விவாகரத்து விஷயத்திலையும் விஜயிடமிருந்து எந்த ஒரு பதிலும் இல்லை. இருந்தாலும் அது தனிப்பட்ட வாழ்க்கை, அந்தரங்கம், ஊமையானது, விட்டு விடலாம். ஆனால் அவர் ஒரு 2 நாளைக்கு பின்னாடி திரிஷாவோடு வந்தார் பார்த்தீங்களா, திருமண விழாவுக்கு. உண்மையிலே எவ்வாறு விட முடியும் அதை அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னைக்கு வந்தாச்சு. இதை அவர் வேண்டுமென்று செய்கிறாரா, இல்லை தெரியாமல் செய்து விட்டாரா அப்படிங்கிற கேள்வியை வைக்கக்கூடிய சமயத்தில் தெரியாமல் செய்யக்கூடிய அளவுக்கு அது சிறுபில்லை இல்லை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம்தான் அதில் வருது. ஒரு சாதாரண ஒரு அப்பன் சுப்பன் செய்திருந்தால் பரவாயில்லை. ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு, அந்த பிரச்சனையை பற்றி கவலைப்படாதீங்க, அது ஒர்த்து இல்லை, முடிஞ்சு போச்சு. என்ன ஒர்த்து இல்லை? விவாகரத்து பிரச்சனை மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. ஆணுக்கு அது சாதாரணமாக இருக்கலாம், பெண்ணுக்கு அப்படி இல்லை. வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இத்தனைக்கும் 2 குழந்தைகளை பெற்ற பிறகு விவாகரத்து என்பது ஒரு பெண் எவ்வாறு அவை மனோரீதியாக ஏற்றுக்கொள்ள முடியும்? அதுவும் அந்த நீலாங்கரை வீட்டுக்குள் இருக்கக்கூடாது, குழந்தையிடம் பேசக்கூடாது போட்டு சங்கீதாவை தனிமைப்படுத்தி விட்ட ஒரு சூழல். வக்கீல் மூலமாக டார்ச்சர் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதனால் இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் நீலாங்கரை வீட்டில் இருக்கணும், இல்லாட்டி ஏதோ ஒரு வீடு எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி மீண்டும் ஒரு மனுவை செங்கல்பட்டு கோர்ட்டில் தாக்கல் பண்ணக்கூடிய அளவுக்கு சங்கீதாவோட நிலைமை, நடிகர் விஜய் மனைவி என்ற முறையில் இருக்குது. அப்படின்னா இப்படிப்பட்ட நபர்களுக்கு வரும் தேர்தலில் பெண்கள் எவ்வாறு ஓட்டு அளிக்க முடியும் அப்படிங்கிறது இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு வைரலான ஒரு கேள்வியாக போயிருந்தாலுமே கூட தாவேகாவில் இருக்கக்கூடிய பல பெண் நிர்வாகிகள் மௌனம் சாதித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது உண்மையில் வருத்தத்துக்குரிய விஷயம். அதையும் மீறி தாவேகாவில் இருக்கிற பெண் நிர்வாகிகள் ரஞ்சனா நாச்சியார் அப்படிங்கிறது ரொம்ப பிரபலமாக ஒரு பேட்டியை கொடுத்துருக்கிறார். என்ன விஜய் இப்படிலாம் பண்ணுறீங்க, இது என்ன ஒர்த்து இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க, இது என்ன ஒர்த்து இல்லை அப்படிங்கிற கேள்வியே பலவிதமான கேள்விகளை, ஒர்த்து இல்லை அப்படிங்கிற அந்த ஒற்றை வார்த்தை பலவிதமான கேள்விகளை எழுப்புகிறது. என்ன, எதை ஒர்த்து இல்லைங்கிறீங்க? மனைவியை ஒர்த்து இல்லைங்கிறீங்களா? உங்களுடைய டோட்டலாக திருமண வாழ்க்கையவே ஒர்த்து இல்லை அப்படிங்கிறீங்களா? அப்படிங்கிறப்ப 25 வருஷமாக வாழ்ந்ததாக சொன்னீங்க. பெத்த குழந்தைகள் மற்ற யாருக்குமே அனுமதி இல்லைன்னா பெற்றவங்களுக்கும் எஸ்.ஏ. சந்திரசேகர் சோபாவுக்கும் அனுமதி இல்லை அப்படின்னா நீங்கள் என்னதான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க? இப்படிப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய எதற்காக இப்படி போராட்டம்? இதற்கு என்ன காரணம்? இவ்வளவு தடை போடுவதற்கு என்ன ஒரு பின்புலம்? என மனைவி அப்படிங்கிற ஒரு பெயரை குறிப்பிடக்கூடிய அளவுக்கு அவர் இல்லை என்று சொன்னால், மற்றபடி நீங்கள் எதற்காக இருக்க வேண்டும்? அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய சமயத்தில் திரிஷாவோடு நீங்கள் எதற்கு ஜோடி போட்டு வந்திருக்க வேண்டும்? இதையெல்லாம் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று நினைத்து கொண்டீர்களா? கரூர் விஷயத்தில்
41 இறந்த சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அவர்களை கூப்பிட்டு நீங்கள் வந்து ஒரு வெகுமதி கொடுத்தீங்க, மற்றபடி துக்கம் விசாரிச்சிங்க. அதே மிகப்பெரிய கேள்விக்குறியாக போயிட்டு இருந்தது. ஆங்காங்கே நடக்கக்கூடிய பொதுக்கூட்டங்களில் அவ்வப்போது 2 பேர் 3 பேர் இறந்துக்கிட்டே இருக்காங்க. அது கூட பெண் நிர்வாகியான நாங்கள் சரியாக பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் இதை எவ்வாறு எடுத்துக்கொள்ள முடியும்? உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை பார்க்கக்கூடிய சமயத்தில் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு இதை சமாளிக்க போகிறீர்கள் அப்படின்னு அதை வச்சு தான் மக்கள் உங்களை சிஎம்மாக ஏற்றுக்கொள்வார்கள். சிஎம், சீஃப் மினிஸ்டர் அப்படிங்கிற அந்த போஸ்ட்டுக்கு உங்களை நாங்களெல்லாம் தேர்வு செய்யக்கூடிய ஒரு சூழலில் இப்படிப்பட்ட ஒரு குளறுபடி ஏன் ஏற்படுத்தினீர்கள், இது எப்படி மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு பயங்கரமான ஒரு அறிக்கை இன்னைக்கு விட்டுருக்காங்க ரஞ்சனா நாச்சியார். இந்த அம்மா வந்து பழைய முகம்தான். போரூர் அந்த குன்றத்தூரில் பசங்க வந்து ஃபுட்பாலில் தொங்கிட்டு இருந்த வகையில் கூப்பிட்டு வச்சு அவர்களை தண்டித்து அடித்து பிரச்சனையை ஏற்படுத்தி இப்படிலாம் போகக்கூடாதுன்னு சொல்லி அறிவுரை சொன்னிய ஒரு நபர் ரஞ்சனா நாச்சியார். உண்மையிலே அவருடைய ஒரு கோணத்தில் மட்டுமல்ல, பொதுவாக பெண் சமூகம் அப்படிங்கிற கோணத்தில் பார்க்கக்கூடிய சமயத்தில் விஜய் நடந்து கொண்டது உண்மையிலேயே வந்து கேலி கூத்து, மற்றபடி வந்து கேவலமான ஒரு விஷயம். அதிமுக எழுதிருக்கு காயத்ரி ரகுராம் கூட இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கண்டன குரலை ஏற்பியிருக்க. உண்மையிலேயே விஜய் செய்து ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் இப்படி தான் இருந்தீங்க அப்படின்னா எப்படி அதிமுகவோடு நீங்கள் கூட்டணி அமைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் பட்சத்தை ஓட்டு எவ்வாறு விழும்? அதேமாரி அதிமுக கூட்டணிக்கு வாருங்கள்னு காயத்ரி ரகம் பழைய பாஜக நிர்வாகி சொல்லியிருக்கிறார். இருந்தாலுமே கூட எல்லாரோட வாயிலுமே பெரிய பெரிய நிர்வாகிகள் வாயில வந்து திரிஷாவோடு வந்த விஷயம் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அளப்பறையாக அவர்கள் நினைத்து கொண்டாலும் இவர்கள் வேண்டுமென்று செய்தார்களா அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு வந்தாச்சு. இல்லை, இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் விஜயை விடுங்க, திரிஷா எவ்வாறு ஒத்துக்கொண்டா? அவரும் ஒரு பெண் தானே. ஆல்ரெடி விஜய்க்கு ஒரு மனைவி இருக்கு, குழந்தை குட்டி இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தை இன்னொரு பெண்ணை நாம் கெடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து திரிஷாவுக்கு ஏன் வரவில்லை? இல்லை, இப்போ 3 நாளைக்கு முன்னால் ஒரு ஒரு நிகழ்வில் பார்த்திபன் பேசிகிட்டு இருக்க சமயத்தை அவர் முன்னால் திரிஷாவை வந்து நிருபர்கள் காட்டுறாங்க. படத்தின் மூலமாக காட்டக்கூடிய சமயத்தில் அவர் தன்னுக்கே உரிய ஒரு பாலிசில் சொல்கிறார். அவர் சிலேடை மொழியாக பேசுவார், அற்புதமான தமிழில் பேசுவார். என்ன பேசுகிறாருன்னு தெரியும், அந்த அளவுக்கு பேசி முடிப்பார். அற்புதமான ஒரு பேச்சாளர், எழுத்தாளர், நடிகர் பார்த்திபன். அவர் சொல்கிறார், திரிஷா படத்தை காட்டுறாங்க, காட்டவுன்னு அவர் சொல்கிறார், குந்தவையை கொஞ்சம் குத்த வச்சு வீட்டுக்குள்ளே உட்கார வைங்க. குந்தவை அந்த அம்மாவால் ஏகப்பட்ட பிரச்சனை இன்னைக்கு போயிட்டுருக்கு, அதனால் அந்த அம்மாவை வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சு உட்கார வைங்க என்ன அப்படின்னு சொல்கிறார். உடனே அதற்கு வந்து திரிஷா உடனே இன்ஸ்டாகிராமில் மறுப்பு தெரிவிக்கிறார். இதன் மூலமாக நீங்கள் யார் என்பதை காட்டிவிட்டீர்கள் அப்படின்னு கண்டனமாக ஒரு பதிவு போடுறார். இதையே நம்ம திரிஷாவிட்டே கேட்கலாம். இப்போ விஜயோடு வந்த வகையில் திரிஷா யார் என்பதை திரிஷா மக்களுக்கு காட்டி விட்டாரா இல்லையா? தன் மீது ஒரு விமர்சனம் வைக்கக்கூடிய சமயத்தில் தனக்கு கோபம் வருது இல்லையா? அதன் அடிப்படையில் சங்கீதாவோடு குடுத்தனம் நடத்தி கொண்டு விவாகரத்து கன்ஃபார்ம் ஆகல. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தை விஜயோடு திரிஷா வரலாமா? ஏன் அந்த விஜய்க்கு தான் அறிவில்லை, ரைட், ஓகே. திரிஷாவுக்கு அறிவில்லையா? தன் மீது ஏற்படக்கூடிய விமர்சனத்தை தாங்கிக் கொள்ள முடியாத திரிஷா பிற பெண்கள் வகையில் இவர் செய்யக்கூடிய செயலை அந்த பெண்கள் எவ்வாறு ஏற்றுக்கொள்வார்கள்? இது மிக மோசமான ஒரு செயல்பாடாச்சா? பார்த்திபன் சொன்னது சாதாரண விஷயம். குந்தவையா வீட்டிலேயே குந்தவையப்பா உட்கார வைப்பாடு கூட ஒரு சிலேடை மொழியாக பேசினார். அப்புறம் பின்னால் மன்னிப்பு கேட்டு விட்டார். ஆனால் விஜயோடு வந்ததற்கு திரிஷா மன்னிப்பு கேட்பாரா? அதான் நாம் கேட்கக்கூடிய கேள்வி. உண்மையிலே இது மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார் என்றாலுமே கூட தாவேக்காவுள்ள மகளிரணி அந்த ஒரு சலசலப்பு ஒன்றுமே இல்லையே. இது வந்து ஒத்து இல்லாத பிரச்சனை அப்படிங்கிற அளவுக்கு பேசக்கூடிய அளவுக்கு விஜயோட நிலைப்பாடு. அதை ஒத்து வரக்கூடிய திரிஷா
தன் மீது ஒரு சின்ன கரும்புள்ளி விழுந்தவுடன் எதிர்த்து பேசக்கூடிய ஒரு திரிசா, பிற பெண்கள் மீது இவர் செய்த அந்த செயல்பாடு எந்த அளவுக்கு கரும்புள்ளியை சங்கீதாவுக்கு ஏற்படுத்தி இருக்கும் என்பதை ஏன் இவர் புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் மக்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள். வரக்கூடிய 2000 அந்த 26 நம்ம இந்த வருஷத்தினுடைய சட்டமன்ற தேர்தலில் கட்டாயமாக பிரதிபலிக்கும். கரூர் பிரச்சனையை பற்றி பெருசாக எடுத்துக்கல, ஆனால் இந்த பிரச்சனை மக்கள் விடமாட்டார்கள். மக்கள் அப்படிங்கிற சமயத்தில் அவர்கள் பெண்களிடம் ஒரு தலைவன் அப்படிங்கிற முறை எந்த அளவுக்கு ஒழுக்கமாக நடந்து கொள்கின்றான் அப்படிங்கிற ரொம்ப கூர்ந்து கவனிப்பாங்க. அதன் அடிப்படையில் விஜயிடம் ஒழுக்கம் இல்லை. அதற்கு அந்த ஒழுக்க மின்மைக்கு திரிசா ஒத்துப்போய் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற விஷயம் இன்னைக்கு வெட்ட வெளிச்சமாகி விட்டது. அதன் அடிப்படையில் வரும் காலங்களில் இது அரசியலில் குறிப்பாக வரும் தேர்தலில் பிரதிபலிக்கும். ஆமாம், என்றாலும் தாவேகா மகளிர் அணி மற்றபடி இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகியிடம் எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லை என்று சொன்னால் உண்மையிலேயே அவர்கள் இவரை விஜயோடு வந்த திரிசாவை ஒப்புக்கொள்கிறார்களா, இல்லை சங்கீதா சம்பந்தப்பட்ட விவாகரத்தை இவர்கள் ஒப்புக்கொள்கிறார்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக போயிட்டு இருக்கு. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.